இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு இட்லி தோசை மாவெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக புளிச்சு போயிடுது. இப்போ அந்த புளிச்ச மாவை நீத்தும் போயிடுது, அதை யூஸும் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி புளிச்ச மாவை எப்படி புளிப்பை கம்மி பண்ணி இந்த மாதிரி சுவையான ஊத்தப்பம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த ஊத்தப்பம் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி சுவையான ஊத்தப்பம் வந்து புளிப்பு கம்மி பண்ணின மாவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். புளிப்பு கம்மி பண்ணின இட்லி தோசை மாவில் ஊத்தப்பம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு. புளிப்பே இல்லை, ரொம்ப கம்மியாகிடுச்சு புளிப்பு. அதனால் இது வந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப புளிச்சு போனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. கரெக்டான லெவலில் இருக்குது புளிப்பு, எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெயில் காலத்துக்கு இட்லி மாவு தோசை மாவுலாம் ரொம்ப புளிச்சு போயிடும். ரொம்ப ஓவராக புளிச்சா மாவு வந்து நீத்துரும். அந்த நீத்திருச்சுன்னா நம்மளால் இட்லிலாம் வாக்கவே முடியாது, தோசையெல்லாம் சரியாக வராது, டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த புளிச்சு போன மாவை புளிப்பை கம்மி பண்ணி எப்படி ஊத்தப்பம் பண்ணலாம், கேரட் ஆனியன் ஊத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அவல் எடுத்துக்கணும். அது தட்டை அவலாக இருந்தாலும் சரி, கெட்டி அவலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் குவான்டிட்டி. நான் வந்து ஒரு அரை கப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ மாவு அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு மாவுக்கு நான் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அவல் எடுத்திருக்கேன். இப்போ அந்த அவலை நம்ம வறுக்க போகிறோம். இதுதான் பயங்கரமாக நான் புளிச்சு போன மாவு. இப்போ இந்த புளிப்பை தான் நான் கம்மி பண்ண போகிறேன். அதுக்காக தான் இப்போ வந்து அவல் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த அவலை வந்து நம்ம லேசாக வறுத்துக்கணும். லேசாக வறுத்துட்டு நல்லா பவுடராக பொடி பண்ண வேண்டியதுதான். அந்த மாவுக்குன்ட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும். அவள் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும் இந்த மாவு. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இந்த குட்டி கப்பில் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். ஓகே, அதாக வந்து அந்த இதுக்கு ப்ரப்போர்ஷனுக்கு நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு 1 kg மாவு புளிச்சு போனது இருக்குது அப்படின்னா இந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவலை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சரியா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து புளிச்சு போனால் வந்து ரொம்ப வாட்ரியாகிடும் அந்த மாவு. அப்போ இட்லிலாம் நம்மளால் வாக்கவே முடியாது. ஒரே தட்டையாக ஒரு இட்லி தோசையெல்லாம் டேஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ அதனால பசங்களுக்கெல்லாம் மெயினாக புளிச்சு மாவில் வாத்தாலே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி அதுவும் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப புளிச்சு போயிடுதுல்ல. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த புளிப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஊத்தப்ப ரெசிபி அதில் பண்ணி காமிக்கிறேன். அவள் வந்து எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கலாமா? அதுக்கு ஸ்பெஷல் இந்த மாதிரி அந்த சன் அவள் தான் எடுக்கணும்னு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தட்டு அவல்னாலும் எடுத்துக்கலாம், கெட்டி அவல்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ கெட்டி அவல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். உங்கள் குவான்டிட்டியை எடுக்கிற குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். தட்டு அவல்னால் நான் இப்போ தட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். சில பேர் சிகப்பவல் கூட எடுப்பாங்க, அதுவும் ஓகே தானே? சிகப்பவல் எடுத்தால் என்ன ஆகும்னா கலர் மாறிடும், மாவோட இட்லி மாவோட கலர் மாறிடும். அது ஓகே, உங்களுக்கு கலர் மாறினா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா சிவப்பவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பவல் உடம்புக்கும் நல்லது, யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்தா இந்த அளவு வறுத்தா போதும் நீங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ வந்து ஸ்லைட்டாக ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெசலில் வந்து புளிச்ச மாவு வச்சுருக்கேன் இல்லையா நான். இது ஒரு 300 to 350 கிராம்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், புளிச்சதுனால எவ்வளோ தண்ணியாக போயிடுச்சு பாருங்கள் மாவு. இந்த மாதிரி தண்ணி விட்டுரும். ஸோ இது ரொம்ப புளிச்சு போயிடுச்சு மாவு. நம்மளுக்கு இப்படி ஊற்றுறப்பவே அந்த புளிப்பு ஸ்மெல்லு வருது நம்மளுக்கு. ஸோ இப்போ அது தண்ணியானதுனால இப்போ நான் வந்து அதை எடுத்து என்ன பண்ணுறேன் இப்போ இதில்னா, இப்போ நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவல் நம்ம வறுத்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அவல் வந்து கொஞ்சம் இதில் மிக்ஸ் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், கெட்டித்தன்மை கொடுக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஏற்கனவே மாவில் வந்து இது இருக்குது இல்லையா, தண்ணி இருக்குது இல்லையா. ஸோ அந்த நீர்த்த இது இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், கரெக்டான ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும், புளிப்பும் கம்மியாயிரும். இதை வந்து அப்படியே வைங்க, கொஞ்சம் கெட்டி ஆகும். நம்ம அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கரெக்டான இட்லி பதத்துக்கு தோசை பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் தண்ணியும் விடுறோம், அதே சமயத்தில் நம்ம வந்து அவல் போட்டிருக்கோம். ஸோ இதனால் என்னென்னா அந்த புளிப்பு தன்மை வந்து கம்மியாகிடுது மாவில். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இட்லி தோசை இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி இட்லி தோசை பார்த்தீங்கன்னா புளிப்பு தன்மை கொஞ்சம் மீடியமாக ஆகிடும், நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது உங்களுக்கு புளிப்பை கம்மி பண்ணுறதுக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் டிப்ஸு. அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடெல்லாம் நான் வந்து டிப்ஸாக சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து மாவு வந்து உங்களுக்கு கரெக்டான இதுக்கு நான் கரைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அவல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக அதுக்கு உப்பு ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ஏன்னா நம்ம அவல் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம், 1/2 கப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இல்லையா, நம்ம இப்போ ஆட் பண்ணுறது அவலுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் நல்லா நைஸாக அவலை அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாவு புளிக்காமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி கேரட் ஆனியன் ஊத்தப்பம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரா, கடுகும் ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இதோடு சேர்த்து ஒரே ஒரு வத்த மிளகா, அதோட பச்சை மிளகா ஒன்று தான் சின்னதாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து கடுகெல்லாம் வெடிக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இப்போ வந்து இது வந்து லைட்டாக வதங்கினா போதும், ஒரு பிங்க் கலரில் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா கேரட் 1 கப் எடுத்திருக்கேன். கேரட் வந்து கிரேட் பண்ணி 1 கப்பு. கேரட் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து வைக்கக்கூடாது, ஆன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு கேரட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டை போடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் ஜஸ்ட்டு அப்படி ஒரு பெரட்டி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புளிச்ச மாவை வந்து இப்போ கம்மி பண்ணி வச்சுருக்கோம்ல புளிப்பை, அந்த மாவில் இதை அப்படியே ஆட் பண்ணி ஊத்தப்பம் பார்க்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து உப்பு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாவு வந்து நம்மளுக்கு ரெடி. இதில் நீங்கள் வந்து குழி பணியாரம் பண்ணலாம், ஊத்தப்பம் பண்ணலாம், வெஜிடபிள் இட்லி பண்ணலாம், எல்லாத்துக்குமே இப்போ இந்த மாவு வந்து கரெக்டான புளிப்பில் நான் தாளிச்செல்லாம் கொட்டி இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்கே காய்கறி போட்டோன்னே, இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணுமா? ஆமாம், இப்போ காய்கறி நம்ம போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டான தோசை பதத்துக்கு ஊத்தப்பம் அப்போ தானே நம்மளால் வாக்க முடியும். ஸோ அந்த பதத்துக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் அந்த புளிப்பு ஸ்மெல்லே மாவில் இல்லை. ஸோ நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊத்தப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த ரொம்ப புளிப்பே தெரியாமல் நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மாவும் வேஸ்ட் ஆகாது. அதனால் ரொம்ப புளிச்சு போயிடுச்சு நீத்து போயிடுச்சுன்னு கொட்டாமல் இந்த மாதிரி நம்ம
பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக பதத்தில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஊத்தப்பமாக வாக்கலாம். ஸோ ஸ்லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கல் சுட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஊத்தப்பம் பண்ணலாம். ஸோ இந்த ஊத்தப்பம் பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம் கொஞ்சம். ஸோ இப்போ ஒரு மெத்தட் எப்படின்னா, இப்போ நான் பண்ண மாதிரி அவலை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொடியாக அரைச்சி நம்ம மாவில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு மெத்தடில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப இப்போ வெயில் காலமாக இருக்குது, ரொம்ப புளிச்சு போயிடுது மாவு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு 2-3 மெத்தட் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்ச மெத்தட்னா என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் பண்ணது ஒரு மெத்தடு, அவலை வந்து வறுத்துட்டு நல்லா பவுடர் ஆக்கி அதை வந்து மாவில் புளிச்ச மாவில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஒரு 500 கிராம்ஸ் உங்களுக்கு வந்து புளிச்ச மாவு இருக்குது அப்படின்னிங்கன்னா ஒரு ஹாஃப்க்கு கொஞ்சம் மேலே கூட நம்ம அவலை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இப்போ ஒரு 500 கிராம்ஸ் புளிச்ச மாவு உங்களுக்கு இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் கப்புக்கு மில்க் ஆட் பண்ணலாம். அந்த மாவுலேயே மில்க் ஆட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு புளிக்கிச்சிருக்கு ஆனால் நீத்து போகல அப்படின்னா மில்க் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஆட் பண்ணால் புளிப்பு குறைஞ்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஊத்தப்பமோ இல்லை குழிப்பணியாரமோ இட்லியோ எது வேணால் வாத்துக்கலாம். ஒரு 500 கிராம்ஸ் மாவு இருக்குன்னா, புளிச்ச மாவு இருக்குன்னா, அதுக்கு ஒரு ஹாஃப் கப்பு ரவையை வந்து அப்படியே டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரவை ஆட் பண்ணுறப்ப எப்படின்னா, நீங்கள் உடனே யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு 5-10 நிமிஷம் வைக்கணும். வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டி தட்டும், லேசாக தண்ணி விட்டு நம்ம வந்து தோசை பதத்துக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தோசை வாக்கலாம், இல்லை ஊத்தப்பம் பண்ணலாம், இல்லை இட்லி பண்ணலாம், என்ன வேணாலும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணுனீங்க இல்லையா, அந்த ரவையோடு வந்து ஆனியன் இப்போ நீங்கள் போட்டிங்களே அது எல்லாமே ஆட் பண்ணலாமா, இல்லை ஒன்லி ரவை மட்டும் ஆட் பண்ணால் போதுமா? ஆமாம், நம்ம வந்து ரவைனாலும் சரி, பால்னாலும் சரி, அவல்னாலும் சரி, எது வந்து புளிச்ச மாவில் நம்ம ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து அப்படியே கூட பண்ணலாம். அப்படியே இட்லி பண்ணலாம், அப்படியே ஊத்தப்பம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த வெங்காயம் கேரட்லாம் ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் கூட வேணும், இன்னும் கலர்ஃபுல்லாக கொடுக்கணும், பசங்களுக்கெல்லாம் வெஜிடபிள் அதில் சேர்க்கணும் அப்படின்றப்ப நம்ம வந்து ரவையோடு சேர்த்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணி நம்ம வெஜிடபிள் ஊத்தப்பமாக கொடுக்கலாம். ரவையை ஆட் பண்ணும்போது அதில் வந்து இட்லியும் ஊற்றலாமா? இட்லியும் ஊற்றலாம். உங்களுக்கு இன்னும் நல்லாவே ரவை ஆட் பண்ணுறப்ப இட்லி இன்னும் நல்லாவே வரும். ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் நொரன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இட்லி உங்களுக்கு இன்னும் நல்லாவே வரும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக இட்லிக்கு வந்து அரிசி குருணை கூட சேர்ப்போம் இட்லிக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நல்லா இட்லியும் நல்லா வரும். நீங்கள் ஊத்தப்பம் பண்ணலாம், தோசை பண்ணலாம், இட்லி பண்ணலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த புளிப்புத்தன்மையே இருக்காமல் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இது. ஸோ இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ மாவு இருக்குது, புளிச்ச மாவு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கிடணும். தண்ணி ஆட் பண்ணி தண்ணினா நல்லா ஒரு 2 டம்ளர்னு வச்சுக்கோங்க, 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடணும். தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கலக்கி வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், மேலே தெளிஞ்சிரும். அதை வந்து நீங்கள் இருத்துடணும், மேலே இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக இருத்துடணும். அந்த தண்ணியில் புளிப்புத்தன்மை எல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் கீழே செட்டில் ஆகிருக்கும் மாவு எல்லாம், அந்த 1/2 கிலோ மாவும் கீழே இருக்கும். அந்த மாவை எடுத்து நீங்கள் வந்து இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம், ஊத்தப்பம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மையே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸு, புளிப்புத்தன்மையை கம்மி பண்ணிவிட்டு மாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் டெக்னிக் தெரியும் அப்படின்னா எங்கள் சேனலில் கமெண்ட்டில் போடுங்க, எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதையும் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதனால் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இப்போ வெயில் காலத்துக்கு புளிக்க மாவெல்லாம் உடனே புளிச்சு போயிடுது. ஸோ நம்மளால் நிறையா அரைச்சி வைக்க முடிய மாட்டேங்குது. அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் காலத்துக்கு என்னென்னா மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கூட புளிச்சு போயிடுது, பொங்கி வந்துடுது. கரெக்ட். அதுக்கும் நீங்கள் சொல்கிற மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்து வெயில் காலம் தான் மெயின். இப்போ வந்து உடனே புளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் தான் அரைச்சி வச்சுக்க முடியுது, நிறைய அரைச்சி வச்சுக்க முடிய மாட்டேங்குதுன்ற பட்சத்தில் அப்போ புளிச்சு போன மாவை வந்து நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஊத்தப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி புதுவாக யுனிக்கான ரெசிபீஸ் எல்லாம் இந்த ஊத்தப்பம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் எங்கள் சேனலில். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்து விழுந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களால் எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஃபாலோ அவர் சேனல்.